கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செல்வோம். ரோமர் 10:12. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை, எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பனராயிருக்கிறார். கர்த்தர் அருளும் ஐஸ்வர்யம் என்கிற தலைப்பில் போதனையை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த ஐஸ்வர்யத்தை கொடுப்பதற்காக அவர் என்னவெல்லாம் செய்யணுமோ அதை செய்து முடித்துட்டார் சிலுவையில். அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும் அவருடைய தரித்திரத்தினாலே நாம் ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு நம் நிமித்தம் தரித்திரர் ஆனாரே. அவருடைய பங்கு அவர் செய்து முடித்து விட்டார். கல்வாரி சிலுவையின் மூலமாக அவர் இரத்தத்தை சிந்தி சம்பாதித்த அந்த ஐஸ்வர்யத்தை நாம் பெற்று அனுபவிப்பதற்கு விருப்பம் உள்ளவனாக இருக்க வேண்டும். எனக்கு ஆசை இருக்கணும். நிறைய பேர் நினைப்பாங்க பாருங்கள், ஆண்டவர் முற்றும் துறந்த முனிவர் நினைக்கிறாங்க. சமூக சேவைகளுக்காக மற்ற காரியங்கள் துறந்து வர்றவங்க இருக்கிறாங்க. அதை நம்ம கொச்சைப்படுத்தக்கூடாது, அதை தவறாக சொல்லக்கூடாது, அதை சொல்லவில்லை நாம். ஆனால் பொதுவாக கிறிஸ்தவம் துறவரம் கிடையாது. எல்லாவற்றையும் துறப்பது கிறிஸ்தவம் அல்ல. அவர் சம்பாதித்தவைகளை அனுபவிப்பதே கிறிஸ்தவமாக இருக்கிறது. அதற்கு நாம் விருப்பமுள்ளவர்களாக இருக்கணும். பாருங்கள், அதை குறித்து பார்க்க போகிறோம் இன்றைக்கு. ஏன் விருப்பம் இருக்கணும், ஏன் ஆசை உள்ளவனாக இருக்க வேண்டும்? அது குறிப்பாக சொல்கிறேன், தேவரகமான ஆசை உடையவளாக இருக்க வேண்டும். என்ன விதமான ஆசை? தேவரகமான ஆசை. காட் கைண்ட் ஆஃப் டிசையர், ஓன் டிசையர் இல்லை. நான் எதை விரும்பினேன், ரசிக்கப்படுறதுக்கு அப்படி தான் இருந்தோம். மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து. ஏன் மாம்சம் எதை விரும்புது, ஏன் மனசு எதை விரும்புது, அப்படி இருந்தோம். இப்போ அப்படி இல்லை. இப்போ நான் என்னவாக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாரோ அதை நான் ஆசைப்படுகிறேன். நான் எதை பெற்று அனுபவிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாரோ, எதற்காக தம்முடைய குமாரனை கொடுத்தாரோ அந்த ஆசையை உடையவனாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதை ஒரு மனுஷன் உடையவனா இல்லை அப்படின்னா பெற்றுக்கொள்ள முடியாது. அதான் இன்னைக்கு போதனை. அங்கே போகலாம். சங்கீதம் 109ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 17ஆம் வசனத்தை வாசிப்போம். சாபத்தை விரும்பினான், அது அவனுக்கு வரும். அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமற் போனான், அது அவனுக்கு தூரமாய் விலகிப்போம். பாருங்கள், சிலர் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பிளஸ்ஸிங்கை போதிக்கிறவங்க, நன்மைகளை போதிக்கிறவங்க பைபிளிலிருந்து எங்கேயாவது எடுத்து எதையாவது சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. பாருங்கள், இல்லை அப்படி நம்ம சொல்லலை. இந்த வசனம் எங்கேயோ சொல்லப்பட்டிருந்தா கூட இந்த வசனத்துக்குள்ளாக ஒரு பிரமாணம் இருக்கிறது. இந்த வசனம் ஒரு பிரமாணத்தை சொல்லுது. அதை தான் நம்ம கவனிக்கிறோம். பாருங்கள், உண்மையாகவே ஒரு வசனத்தை நம்ம படிக்கணும், கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் எப்படி படிக்கணும்னா, அந்த வசனம் எங்கே போட்டிருக்கு, அந்த வசனம் எந்த காலத்தில் சொல்லப்பட்டது, அந்த வசனம் யாருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை கவனிக்கணும். இதுதான் உண்மை. இப்படி தான் ஒரு வசனத்தை டீகோட் பண்ணணும், இப்படி தான் ஒரு வசனத்தை வியாக்கியானம் பண்ண வேண்டும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் நாம் ஏன் இப்படிப்பட்ட வசனத்தை எடுக்கிறோன்னு கேட்டால், அந்த வசனத்துக்குள்ளாக ஒரு பிரமாணம் இருக்கிறது, அதனால அதை எடுக்கிறோம். இங்கே போட்டிருக்கு, இப்போ சாபத்தை விரும்பினான், அது அவனுக்கு வரும். அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமற் போனான், அது அவனுக்கு தூரமாய் விலகி போகும். அப்படின்னா ஒரு பிரமாணம் போட்டிருக்கு. ஒரு மனுஷன் எதை விரும்பினானோ அது அவனுக்கு வரும், எதை விரும்பாமற் போறானோ அது அவனை விட்டு தூரமாய் விலகி போகும். அதுக்கு வெக்கம், மானம், சூடு, சொரணம் என்ன செய்யுது இருக்குது. நம்மளை ஒருத்தவங்களை பிடிச்சிருந்தா தான் நம்ம என்ன செய்வாங்க, போவோம். பிடிக்கலன்னு சொன்னாங்க, நம்ம என்ன செய்வோம், நமக்கு வெக்கம், மானம், சூடு, சொரணம் இருக்குது. அதனால் என்ன செய்கிறோம், தூரமாய் விலகி போயிடுவோம். கரெக்டா? அப்போ பாருங்களேன், இது எதிர்மறையாக போட்டிருக்கு. சாபத்தை விரும்பினான், அது அவனுக்கு வரும். அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமற் போனான், அது அவனுக்கு தூரமாய் விலகி போகும் போட்டிருக்கு. முற்போக்கா நம்ம வாசிச்சோன்னு சொன்னால், ஆசீர்வாதத்தை விரும்பினான், அது அவனுக்கு வரும், வந்தது. ஆமீன். அவன் சாபத்தை விரும்பாமற் போனான், அது அவனுக்கு தூரமாய் விலகி போயிற்று. பிரைஸ் தி லார்ட். என்ன சொல்லுங்க, நான் கர்த்தர் அருளும் ஆசீர்வாதத்தை, ஐஸ்வர்யத்தை விரும்புகிறேன், அது எனக்கு வரும். நான் சாபத்தை, தரித்திரத்தை, கடனை வெறுக்கிறேன், அது எனக்கு தூரமாய் விலகி போகும். சிம்பிள் ட்ரூத், ஒரு பிரமாணம். நான் எதை விரும்புகிறேனோ அது என்னிடம் வரும். பக்கத்து சொல்லுங்க, நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அது உங்களிடமாய் வரும். அப்போ இந்த விருப்பம்ன்றது ஒரு ஃபோர்ஸ். இந்த ஆசைப்படுறதுன்றது ஒரு பெரிய ஒரு வல்லமையாக இருக்குது. என்னை அது உந்தி தள்ளுது. அதுதான் ஃபோர்ஸே கொடுக்குது. அது தீமையான ஆசைகளாக இருக்கலாம், அல்லது தேவரகமான ஆசையாக இருக்கலாம்.
என்ன விதமான ஆசை இருக்குதோ அது என்ன செய்யுது, என்ன அதை செய்வதற்கு உந்தி தள்ளுகிற ஒரு வல்லமையாக சக்தியாக இருக்கிறது. அந்த டிசைருக்கு வந்து ஒரு ஃபோர்ஸ் இருக்குது, அதுதான் நம்மளை உந்தி தள்ளுது. சரி, இப்போ பைபிள் எப்படி போட்டிருக்கே, நம்ம என்ன பேசிட்டு வர்றோம், கர்த்தர் அருளுகிற ஐஸ்வர்யத்தை என்ன செய்யணும், நம்ம விரும்பணும்னு பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் பைபிள் ஐஸ்வர்யத்தை விரும்பக்கூடாதுன்னு பாஸ்டர் போட்டிருக்கு அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அங்கே போங்களேன். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் என்ன இங்கே எப்படி போட்டிருக்கு? நீங்கள் எப்போ தான் சொல்கிறீங்க ஐஸ்வர்யத்தை என்ன செய்ய சொல்கிறீங்க, விரும்ப சொல்கிறீங்க. ஆனால் பைபிளில் ஒரு வசனம் போட்டிருக்கு, ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் இப்படிப்பட்ட சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழ வைக்குதே. ஐஸ்வர்யத்தை விரும்பும் போது என்ன செய்யுது, விழ வைக்குதே அப்படி சொன்னால், எப்பயுமே பைபிளில் வந்து ஒரு ட்ரூத்தை, ஒரு சத்தியத்தை நாம் எஸ்டாப்ளிஷ் பண்ண விரும்பினா ஒரே ஒரு வசனத்தை வைத்துக்கொண்டு எஸ்டாப்ளிஷ் பண்ண கூடாது. ஒரு சத்தியத்தை நாம் உறுதிப்படுத்த விரும்பினால் கர்த்தர் இப்படி தாங்க செய்வார் அப்படின்னு சொல்கிற ஒரு காரியத்தை நீங்கள் வந்து ஏதோ ஒரே ஒரு சம்பவத்தை எடுத்துக்கிட்டு ஏதோ ஒரு வசனத்தை எடுத்துக்கிட்டு இந்தா போட்டிருக்கு பார்த்தீங்களா பைபிளில் அப்படின்னு சொல்ல கூடாது. அது ட்ரூத்து கிடையாது. அது ஏதோ ஒரு காலகட்டமாக இருக்கலாம், அது ஏதோ ஒரு விதமான சூழ்நிலையாக இருக்கலாம், அந்த இடத்துல தேவன் தள்ளப்பட்டிருக்கலாம், பல காரியம் இருக்குது. ஒரு சத்தியத்தை நம்ம நிலைநிறுத்த வேண்டும் என்றால் இதுதாங்க சத்தியம், இது மேலே தாங்க நம்ம நிற்கணும் அப்படி சொன்னால் அது வேதம் முழுவதும் போதிக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. வேதத்தில் ஆதியாகமம் முதற்கொண்டு வெளிப்படுத்தல் வரைக்கும் முற்றிலும் வாசிச்சுட்டு எதை தேவன் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறாரோ அதுதான் சத்தியம். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? நான் சொல்கிறேன், உங்களுக்கு பிள்ளைகள் உண்டாயிருப்பது தேவனுடைய சித்தம், பிள்ளை இல்லாதவர்களுக்கு பிள்ளையை கொடுப்பது கர்த்தருடைய சித்தம். ஆமாம், அப்படி அங்கே ஆமாங்க. ஏன்னா அது ஆதியாகமத்திலிருந்து வருகிறது. ஆதியாகமத்திலிருந்து கடைசி வரைக்கும் புதிய ஏற்பாடு வரைக்கும் என்ன செய்யுது, யாருக்கெல்லாம் பிள்ளை இல்லையோ அவங்களுக்கெல்லாம் கர்த்தர் பிள்ளைய கொடுத்துருக்கிறார். அப்போ அது அந்த சத்தியத்தை நாம் என்ன செய்யலாம், நம்பலாம், அதை விசுவாசிக்கலாம். அப்போ இங்கே ஒரு இடத்துல மாத்திரம் ஐஸ்வர்யனாக என்ன செய்யாதீங்க, விரும்பாதீங்கன்னு போட்டவனே அதை மாத்திரம் எடுத்துக்கிற கூடாது. அது எங்கே சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்டால், தான் சுயபலத்தில் தான் மாம்சத்தில் கர்த்தர் நியமித்த வழிகள் அல்லாத வழிகளில் கர்த்தருடைய பிரமாணத்தை கையாளாமல் அவன் சுய வழியில் அதை என்ன செய்கிறான், கர்த்தரையே விட்டுட்டு போய் அதை செய்ய அப்படி ஐஸ்வர்யனாக விரும்புகிறான். அவன்தான் சோதனையில் சிக்கிக்கொள்வான். ஐஸ்வர்யனாகிறதுக்கு தீவி இருக்கிறவன் ஆக்கினுக்கு தப்பான். உண்மையில் மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். எத்தனை பேருக்கு பரிபூர்ண ஆசீர்வாதம் வேணும்? ஆமென். பணம் ஓடுற ஒரு காரியத்தை நாம் என்ன செய்யலை, போதிக்கவில்லை. இந்த ஒரு வசனத்தை வச்சுக்கிட்டு ஆசையே படக்கூடாதாக்கும் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆசைப்படணும். இன்னும் சொல்லப்போனால் நம்ம அப்பாவே ஆசைப்படுறவராக இருக்கிறார். ஆமென். நம்ம ஆண்டவர் ஆசைப்படுகிற தேவனாக இருக்கிறார். சில காரியங்கள் உங்களுக்கு அதை சொல்லி நிரூபிக்க விரும்புகிறேன். அங்கே போங்க, வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கர்த்தாவே தேவரீர் மகிமையையும் கனத்தையும் வல்லமையையும் பெற்றுக்கொள்வதற்கு பாத்திரராய் இருக்கிறீர். வாசிப்போம். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர், உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்றார்கள். அவங்க ஒரு வார்த்தை போட்டிருக்கு, நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். நம்ம காண்கிற அத்தனை உண்டாக்குனது யாரு? கர்த்தர். பிசாசு எதை என்ன செய்யலை, உண்டாக்கவில்லை. எதையுமே அவன் உண்டாக்கலை. வானத்தை, பூமியை, நட்சத்திரங்களை, சூரியனை, சந்திரனை, பறவைகளை, மிருகங்களை, மச்சங்களை, சமுத்திரத்தை, மலைகளை, அருவிகளை, அந்த மண்ணுக்கு அடியில் இருக்கிற அந்த பொன்னை, அந்த வைர சுரங்கங்களை எல்லாவற்றையும் உண்டாக்கினவர், சிருஷ்டித்தவர் கர்த்தர். இப்போ அதை எதுக்கு உண்டாக்குனாரு அப்படின்னு அங்கே போட்டிருக்கு, உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும். எதனால உண்டாயிருக்குதான்? உம்முடைய சித்தத்தினால. தப்பா போட்டிருக்கு, அவருடைய சித்தத்தால உண்டாகலையாம். இவையெல்லாம் ஏன் உண்டாயிருக்குன்னு கேட்டால் உம்முடைய விருப்பத்தினாலே. நீங்கள் டிசைர் வச்சு என்ன செஞ்சீங்க, அதை உண்டாக்குனீங்க. நீங்கள் ஆசைப்பட்டு உண்டாக்குனீங்க. குழந்தை வேணுன்றவங்க என்ன செய்வாங்க, ஆசைப்பட்டு குழந்தைய பெற்றுக்குவாங்க இல்லையா? ஒரு குழந்தை போதாது, இன்னொரு குழந்தை வேணும்னு நினைப்பாங்க இல்லையா?
அது மாதிரி ஆண்டவர் என்ன பண்ணார்? ஆசைப்பட்டு தான் இவை எல்லாவற்றையும் உண்டாக்கி இருக்கிறார். நம்ம காண்கிற எல்லாவற்றையுமே தேவன் ஆசைப்பட்டு தான் உண்டாக்கி இருக்கிறார். நான் கேட்குறேன், ஆசையில்லாத ஒரு ஆள் வானத்தை இப்படி உண்டாக்க முடியுமா? இவ்வளோ ஸ்டார்ஸ் தேவையா? போன வாரத்தில் எத்தனை மாதிரி நீங்கள் வானத்தை பார்த்தீங்க? யாராவது ரசித்தீங்களா? உண்மையை சொல்லுங்கள். யாராவது? ஒருத்தர் கூட கிடையாது. சிலர் பண்ணால் சந்தோஷம். நீங்கள் பண்ணீங்களோ இல்லையோ, ஆனால் ஆண்டவர் பார்த்து ரசித்து இருக்கிறார். ஆமென். தேவன் தாம் ஆசைப்பட்டு உண்டாக்கின அத்தவற்றையும் பார்த்து மகிழ்கிறார். அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்க, அந்த வீட்டு முன்னாடி தோட்டம் வைக்கிறீங்க, அதில் செடியை நடுறீங்க, பூக்கள் மலர்ந்துருக்குது. எத்தனை பேருக்கு சந்தோஷமாக இருக்கும்? ஏன் சந்தோஷமாக இருக்குது? ஏன்னா நீங்கள் ஆசைப்பட்டு வீட்டை கட்டி அந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு தோட்டத்தை வச்சு அங்கே பூச்செடியை நடுறீங்க. அது பூக்கள் வந்து என்ன பண்ணுங்க, அதை பார்த்து மகிழ்கிறீங்க. அதே போல தான் அப்பாவும் ஆசைப்படுகிறாய் இருக்கிறாரு. தேவன் இவைகளை உண்டாக்கியவற்றுக்கு பின்பாக இருக்கிற முக்கியமான ஒன்று, அவர் ரொம்ப ஆசை மிகுந்தவராக இருக்கிறார். பரலோகத்தை பற்றி வாசித்து பாருங்களேன். ஆசை இல்லாத இப்படி உண்டாக்க முடியுமா? சிந்திச்சு பாருங்க. ஒருத்தவங்க நல்லா ட்ரெஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ட்ரெஸ்ஸுக்கேற்ற தலையில் ஒரு இது, அதே கலரில் காதில் ஒன்று, அதே கலரில் மூக்கில் ஒன்று, அதே கலரில் கழுத்தில் ஒன்று, அதே கலரில் காலில் ஷூ. எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க அதை நினச்சி? ஏன்னா அவங்களுக்கு அதில் ஒரு அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸில் ஒரு ஆசை இருக்குது. அந்த ஆசை இல்லைன்னா இதை என்ன செய்ய மாட்டாங்க? சரி கழுத வா போவோம், உனக்கு இது வேற வாங்கி இதை வேற போட்டு இது பத்தாதாக்கும். அப்போ நல்லா ட்ரெஸ் பண்ணாங்கன்னா நீங்கள் அவங்கள பார்த்து சந்தோஷப்படணும். அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு நல்ல ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இருக்குது, நல்ல டிசைர் இருக்குது அவங்களுக்கு. வந்து ஆண்டவர் பாருங்க, பரலோகத்தை வாஸ்து பார்த்தீங்கன்னா அஸ்திபாரங்கள்லாம் 12 விதமான ரத்தனங்கள், மதில்கள்லாம் வச்சர கல், 12 வாசலும் 12 முத்துக்கள், வீதி எல்லாம் சுத்த பொண்ணு. ரசனை இல்லாத ஒரு ஆள் இப்படி செய்வாரா? ஆசை இல்லாத இப்படி செய்வாரா? தேவன் செய்கிற ஒன்றொன்றுக்கு பின்பாக என்ன இருக்குது? ஆசை இருக்குது. வாசிப்போம், அங்கே போங்க. யோவான் 4:23 உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் அதாவது சத்தியத்தோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. வாசிப்போம். தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். அப்பா என்ன பண்றாரு? ஆசைப்படுறாரு. என்னை தொழுது கொள்றவங்க எப்படி தொழுது கொள்ளணுமா? ஆவியோடும் சத்தியத்தோடும். பெரிய ட்ரூத், ஒரு நாள் போதிப்போம் அது எப்படி செய்யறதுன்னு. ஆண்டவர் தொழுது கொள்றேன் அப்படின்னு சொல்லிட்டு புளிச்சாயத்தை கட்டிக்கிட்டு, லெமன் சாயத்தை கட்டிக்கிட்டு, ஊறுகாயம் வச்சுக்கிட்டு, உருளைக்கிழங்கையும் பொரிச்சுக்கிட்டு மலை மேலே ஏறுறது கிடையாது. அதை விரும்பல ஆண்டவர். அவரை தொழுது கொள்வர்கள் எப்படி தொழுது கொள்ளணுமா? ஆவியில தொழுது கொள்ள வேண்டும், ஆவியோடும் சத்தியத்தோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். அதில் ஒரு டிசைர் இருக்கு அவருக்கு. என்ன வேணா பண்ணுப்பா போப்பா அப்படின்னு சொல்லலை. நான் கூட பாருங்க, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பாக எங்கள் வீட்டுக்கு பின்னாடி மாட்டு கொட்டகை இருக்கும். அந்த மாட்டு கொட்டகையில் ஒரு பட்டியைக்கல் இருக்கும், அது கண்ணுக்குட்டி கட்டுற இடம். நான் என்ன செய்வேன், எங்கள் அப்பா சட்டப்பையில் அவர் தூங்கும்போது காசை ஆட்டையை போட்டு அதில் வந்து தேங்காய், மஞ்சள், பூசணிக்காயெல்லாம் வாங்கிட்டு போய் அந்த பட்டியக்கல்லுக்கு சுற்றி விட்டு அதை சாமியாக்கி நான் ஒரு 5 பேரை கூப்பிட்டு நான் பூசாரியாக மாறிடுவேன். ஆண்டவர் பார்த்தாரு, உனக்குள்ள பக்தி என்ன செய்து இருக்குது, ஆனால் இந்த வழியில் நீ என்ன செய்யக்கூடாது, என்ன ஆராதிக்கக்கூடாது. என்னை ஆராதிப்பதற்கென்ற ஒரு வழி இருக்குது. அவர் இயேசுவாக இருக்கிறார். ஆமென். அந்த தேவன் என்னை சந்தித்தார், நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். இன்னைக்கு நான் அவரை ஆவியோடும் சத்தியத்தோடும் தொழுது கொள்கிறேன். இதை பிதாவானவர் விரும்புகிறார். அப்பா அதை ஆசைப்படுறார். தேர் இஸ் a way. அவரை ஆராதிப்பதற்குன்னு ஒரு வழி என்ன செய்யிருக்கார், அவர் வைத்திருக்கார். அந்த வழியில் நான் அவரை அணுக வேண்டும். பிதாவான விரும்புகிறார்னு போட்டிருக்கு. 1 தீமோத்தேயு 2:2 போட்டுக்குது, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவு அடையவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கார். சரியான மொழிபெயர்ப்பு, விருப்பமுள்ளவராக இருக்கிறார், பிரியப்படுகிறார். எத்தனை மனுஷர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார் அவரு? சத்தமா சொல்லுங்க. எல்லா மனுஷரும். நீங்க எத்தனை பேர் விரும்புறீங்க இந்த பட்டணத்தை எல்லாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று? உங்க குடும்பத்தார் யாவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் எத்தனை பேர் விரும்புகிறீர்கள்? ஆண்டவருக்கா பெரிய ஆசை, ஆசைனால் ஆசை, பெரிய ஆசை. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும். அது மட்டும் போதாது, கொஞ்சம் நஞ்ச ஆசையா அவருக்கு. நம்ம கூட யோசிப்போம், சரி கழுத ரட்சிக்கப்பட்டா போதும், செத்தா பரலோகத்துக்கு போகட்டும் அப்படின்னு நினைப்போம். ஆண்டவர் ஆசை ரொம்ப பெருசா இருக்கு. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் ஆசை உள்ளவராய் இருக்கிறார். அவருக்கு எவ்வளவு பெரிய ஆசை. ஆசை நல்லதா கெட்டதா? அப்படி ஆசைப்பட்டனால தான்
கோடான கோடி ஜனங்கள் நரகத்துக்கு போகாம மீட்கப்படும்படிக்கு தம்முடைய குமாரனையே அவர் கொடுத்தார். ஆமென். அந்த ஆசை தான் தாங்கிட்ட இருந்த பெஸ்டான கிஃப்டை, சொல்லி முடியாத ஈவ, விவரிக்க முடியாத ஈவாகிய இயேசுவை கொடுக்க வைத்தது. நல்ல ஆசைங்க, நல்ல ஆசை. ஆசை இல்லாம எவன் ரசிக்கப்பட்டா நமக்கு என்ன? நம்ம காலைல வேலைக்கு போனோமா, சாப்பிட்டோமா, தூங்கணுமா, எவன் எக்கேடு கட்டு போனால் நமக்கு? நம்ம இவனுக்கு போய் சுவிசேஷத்தை சொல்லி நானும் சொல்லி தான் வாரேன், கேட்க மாட்டேன்றான். ஆனால் அப்பா வந்து ஆசைப்பட்டு சிறந்ததே என்ன செஞ்சார்? கொடுத்துட்டார். அங்கே வாசிப்போம், லூக்கா 12:49 வாசிங்க. பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டுமென்று விரும்புகிறேன். ஆமேன். எதை சொல்றாரு? ஆவின் அபிஷேகத்தை போடுறத குறித்து பேசுகிறார். விரும்புகிறேன், என்ன செய்யப்படுறேன், என்ன செய்யறேன்? ஆசைப்படுறேன். கொஞ்சம் நஞ்ச ஆசையா வயலில் போட்டிருக்கு, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். சர்ச்சில் வர்ற கொஞ்சம் பேர் மாத்திரம் கிடையாது, மாம்சமா இருக்கிற யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன். இந்த கடைசி காலத்தில் அப்படிதான் நடக்க போகுது. ஆமேன். எவ்வளவு பெரிய ஆசை! எங்க கொஞ்சமா ஆசைப்படுங்க. கொஞ்சம் பேர் ரசிக்கப்பட்டு பரலோகத்துக்கு வரணும், கொஞ்சம் பேர் ஆவியின் அபிஷேகப்படணும். எல்லா மனுஷரும் ரசிக்கப்படவும், மாம்சமான யாவர் மேலும். லூக்கா 22:15 வாசிங்க, வாசிக்கவா? அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நான் பாடுபடுகிறதற்கு முன்னே உங்களுடனே கூட இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையா இருந்தேன். எத்தனை பேர் கம்யூனியன் எடுக்கும்போது ஆசையா வர்றீங்க? நாம வர்றோமோ இல்லையோ, ஆனா அவர் என்ன பண்றாரு? உங்களோட சேர்ந்து இந்த பஸ்காவை புசிக்கிறதுக்கு ஆசையா இருந்தேன். இன்னும் ஏகப்பட்ட வசனங்கள் இருக்குது. அப்பா வந்து ஆசை நிறைந்தவர் என்பதற்கு நிறைய காரியத்தை ஆசைப்படுறார். அப்ப நாமும் ஆசைகள் உடையவனா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். தேவரகமான காட் கைண்ட் ஆஃப் டிசையர்ஸ் நமக்கு இருக்க வேண்டும். என்ன செய்யறார்? அவர் ஆசைப்படுறார். நல்ல வீடுகளை கட்டணும் எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? ஆமே. ஏன்னா அவர் பரலோகத்தை அப்படி கட்டியிருக்கிறாரு. அப்போ நமக்கு ஒரு அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு ஆசை வரணும், நாங்களும் நல்ல வீடை கட்ட வேணும். ஆமே. அவர் எல்லா மனுஷரும் ரசிக்கப்பட விரும்பாரு. அப்போ நானும் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணும்னு என்ன செய்யணும்? ஆசைப்பட. எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? என்ன சொல்லுங்க? ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண ஆசைப்படுகிறேன். அவர் மாதிரி நானும் ஆசைப்படணும், அதை ஆசையா மாறணும். சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் விருப்பமுள்ளவர் இருக்கார். அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? புதுசாக சபைக்கு வந்தவங்களுக்கு ஒரு பைபிளை வாங்கி கொடுக்கணும், கொஞ்ச நாள் வரலாம் ஏன்னு போய் கேட்கணும், அவங்க அழைச்சிட்டு வரணும், அவங்க வார்த்தையில் வேறு போடுற வரைக்கும் அவங்கள என்ன செய்யணும்? கூட இருந்து வழி நடத்தணும். எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? இப்போ இந்த ஆசை இல்லாதவனை வந்து வேதம் என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா, சீர்கட்டவன் சொல்லுது. என்ன சொல்லுது? சீர்கட்டவன் சொல்லுது. சீர்னா என்னது? ஒழுங்கு. என்ன சொல்ல போனா அழகு. சீர்கட்டவன்னா ஒழுங்கற்றவன். நல்ல வார்த்தை, ஒழுங்கு. ஒழுங்கற்றவன், அழகு கெட்டு போச்சு, அழகு இல்லை. தேவரகமான ஆசை இருந்தா இந்த பாவத்துக்கு எப்படி தப்பிக்கிறது அப்படின்ற ஒரு பெரிய போராட்டமாகவே இருக்காது. தேவரகமான ஆசை என்ன செய்யுது? நம்மளை இதுக்கு நேரம் உந்தி தள்ளுது. நான் சொல்கிறேன், அந்த ஆசைகளை விட இந்த ஆசை ஜெயிக்கும். அது வேணா அந்த உலகத்தை கொஞ்சம் இழுக்கலாம், ஆனால் அதை விட பெரிய ஆசையை தேவ நமக்குள்ள வைக்கிறதா இருக்கிறாரு. அவங்க வாசிப்போமே போங்க. எபிரேயர் 12:16 வாசிப்போம். ஒருவனும் வேசிக்கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷபுத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கட்டவனாகவும் இராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். இந்த ஏசா யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? பைபிள் போட்டிருக்கு, யாக்கோபை சிநேகித்தேன் ஏசாவை வெறுத்தேன் போட்டிருக்கு. ஏன் தெரியுமா? இந்த யாக்கோபு ஒரு எத்தன், தந்திரமா ஒன்றை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிற ஒருத்தன். கர்த்தரோட ஆசீர்வாதத்தை தந்திரமா பெற்றுக்கொள்ள முயற்சி எடுத்தவன். ஏசா தாங்கிட்ட இருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை, அந்த சேஷபுத்திர பாகத்தை குறித்து அதை அலட்சியம் பண்ணினவன். அதோட மேன்மையை புரியாதவன். இருக்கிறத அலட்சியம் பண்றான். அதோட மேன்மை தெரிய மாட்டேங்குது. சேஷபுத்திர பாகன்றது சேஷபுத்திரனுக்கு, மூத்த குமாரனுக்கு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம். அவனுக்கு 2 பங்கு சொத்துல. அதை குறித்த கூட அவனுக்கு நாலேஜ் என்ன செய்யல இல்ல. ஒருவேளை போஜனத்துக்காக, கூழுக்காக என்ன பண்றான்? அதை விற்று போடுறான். ஆனா இவன் யாக்கோபு எத்தன் தான் சந்திரமா அதை பெற்றுக்கொள்ள விரும்புகிற ஒரு ஆளா இருக்கிறான். அதை அடையிற வழிதான் அவனுக்கு தெரியலையே தவிர, ஆனா அவனுக்கு எது மேல ஆசை? ஆசீர்வாதத்து மேல ஆசை. நான் சொன்ன மாதிரி இந்த பட்டிகைக்கல்ல மஞ்சளை ஊற்றி சாமியை கும்பிட்டுக்கிட்டு இருந்தேன் இல்லையா, அது மாதிரி செய்கிற வழி தான் தப்பு. அதனால கர்த்தர் என்ன பண்ணாரு? அந்த இருக்கிற அந்த விருப்பம் நல்ல விருப்பமா இருக்குது, அதை செய்கிற விதம் தப்பா இருக்குன்னு மாற்றி விட்டார். அது மாதிரி தான் இங்கேயும். யாக்கோபுக்கு எது மேல கண்ணு? கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் மேல. ஏசாவுக்கு ஆசீர்வாதத்தை அலட்சியம் பண்றான். நம்ம வாசிச்சோம், ஆசீர்வாதத்தை அவன் விரும்பாமல் போனான், அது
தூரமாக அவனுக்கு விலகி போகும். ஏசா விட்டு தூரமாக போயிடுச்சு. யாருக்கு வந்துருச்சு? யாக்கோபுக்கு வந்துருச்சு. பெரிய பிளஸிங் பாருங்க. ஆபிரகாம் ஈசாக்கு ஏசான்னு வரணும். ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, ஏசாவின் தேவனேன்னு வரணும் உண்மையா சொல்லப்போனா. ஆனால் எப்படி வந்துருச்சு? யாக்கோபின் தேவனேன்னு வந்துருச்சு. அந்த யாக்கோபுக்குள்ள 12 பிரபுக்கள், அதுல ஒரு கோத்திரம் யூதா. அதுல இருந்து யார் வந்துட்டா? இயேசு வந்துட்டார். எவ்வளவு பெரிய மெய்ப்பொருளை விட்டுட்டான்னு பார்த்தீங்களா? அதான் போன வாரம் பார்த்தோம். கொஞ்சத்துல பணத்துல உலக பொருள் எப்படி இருக்கணும்? உண்மையா இருந்தா அதுலயே உண்மை எல்லாம் உங்களை யார் நம்பி உங்களை மெய்ப்பொருளை உங்களுக்கு கொடுப்பாங்கன்னு பார்த்தோம் இல்லையா போன வாரம்? பணம் பணம்னு ஓடுங்க என்ன செய்யல, அப்படி நம்ம போதிக்கல. நம்ம என்ன செய்ய நிதானித்துக் கொள்ளணும். கர்த்தர் கொடுக்கறத நான் என்ன செய்யறேன்? விரும்புறேன். அப்ப இவனை பார்த்து ஆண்டு சொல்றாரு, சீர்கட்டவன். இந்த மாதிரி ஆசை இல்லாதது தான் நம்முடைய தோல்விக்கு ஒரு காரணமா இருக்குது. நம்முடைய தரித்திரத்துக்கு, நம்முடைய நிலைக்கு அது காரணமா இருக்குது. அதை வாசிப்போமே. லூக்கா 16:21 வாசிங்க. நம்ம அடிக்கடி கேள்விப்படுவோம் இல்லையா பைபிளில்? ஏழை லாசரு ஒரு சம்பவம் இருக்குது. 2 பேர் இருந்தாங்க. ஒன்று ஏழை லாசர், இன்னொருத்தர் ஐஸ்வர்யவான். ஐஸ்வர்யவான் எங்கே போயிட்டாரு? மரிச்ச பிறகு பாதாளத்துக்கு போயிட்டார். ஏழை லாசர் எங்கே போயிட்டாரு? ஆபிரகாம் மடிக்கு போயிட்டார். உடனே என்ன ஒரு தேரி ஃபார்ம் பண்ணிட்டாங்க? பணக்காரன் தான் எங்கே போயிடுவேன்? பாதாளத்துக்கு போயிடுவேன். ஏழையாக இருந்தால் ஆபிரகாம் மடிக்கு போயிடுன்னு ஒரு பிட்டை போட்டு விட்டாங்க. அதை நான் சொன்னேன் இல்லையா? எந்த ஒரு காரியத்தையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது என்ன பண்ணணும்? வேதம் முழுவதும் பார்க்கணும். இப்போ சொல்கிறத கேட்டால் லாசர் ஏழையாக இருந்தான். ஆனால் யார் மடியில் கொண்டு விடப்பட்டான்? ஆபிரகாம். அந்த ஆபிரகாம் யார் தெரியுமா? வெள்ளியும் பொண்ணுமான ஆசையுடைய சீமானா இருந்தார். மண்டையில் அடி போட்டிருப்பாரு. ஆட்டுக்குடி நத்தத்தை விசுவாசிச்சா ரொம்ப சந்தோஷம், ரசிக்கப்பட்ட என் மடியில் உட்காந்துட்டேன். ஆனால் எதை நம்பாமல் போயிட்ட? பூமியில் நீ வெற்றிகரமாக இல்லாமல் போயிட்டியே. சரி, ஏன் ஏழை லாசரு ஏழையாக இருந்தார் அப்படின்னு நாங்கள் என்ன வேதனை செய்து சொல்லுது? வாசிப்போம். அங்கே போட்டிருக்கு, அந்த எஜமானுடைய மேஜிலிருந்து விழும் துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையாக இருந்தான். நாய்கள் அவன் பருக்களை நக்கிற்று. பின்பு அந்த தரித்திரன் மரித்து. போதும். எப்படிப்பட்ட பூமியில் அவனுக்கு பேரை பாருங்க. ஸ்பிரிச்சுவலாக அவனுக்கு ஒரு பேர் இருக்கு. அவன் ஆபிரகாமுடைய குமாரன். அவன் யாரு? ஆபிரகாமுடைய குமாரன். ஆபிரகாம் யாரு? ரொம்ப நல்லா வாழ்ந்தவர். ஆனால் ஆபிரகாம் குமாரன் எப்படி இருக்காரு? தரித்திரனா இருக்கிறாரு. இன்னும் சொல்ல போனா எஜமானுடைய மேஜிலிருந்து விடும் துணிக்கைகளாலே தன் வயிற்றை நிரப்ப. சத்தமா சொல்லுங்க. போய் இந்த ஆசையா அவனுக்கு? எப்படா மேஜிலிருந்து துணிக்கை விடும், அதை அப்படி நம்ம பறந்து போய் அப்படியே கேட்ச் பண்ணி அப்படி வாயில போடுறன்னு ஒரு பெரிய இதுதான் ஆசை. அந்த ஆசை தான் அவனை என்னவா வச்சிருந்துச்சு? தரித்திரனாவே வச்சிருச்சு. யோசேப்பை என்னவா செஞ்சுட்டாங்க? அடிமையாக விட்டு போட்டாங்க. அடிமைன்னா என்ன? எதுவுமே பேச முடியாது. ஆனால் அடிமையாக இருந்தவன் அவனுக்கு ஒரு ஆழமான விசுவாசம் இருந்துச்சு. என் கூட யார் இருக்கா? கர்த்தர் இருக்காரு. நான் செய்கிற காரியங்களை வாய்க்க பண்ணுவார்னு சொல்லி அங்கேருந்து ஆரம்பித்து அடிமையாக இருந்து என்னவா மாறிட்டான்? அந்த தேசத்துக்கே அதிபதியாக மாறிட்டான். எல்லாம் எது காரணம்? உள்ளே இருக்கிற ஆசை. ஏன்னா கர்த்தர் சொல்லியிருக்காரு, உன் அரிக்கட்டுகள் நிமிர்ந்து நிற்கும். இன்னைக்கு அடிமையாக இருக்கான், குனிஞ்சு இருக்கிறான். ஆனால் அவனுக்குள்ள ஒரு ஆசை இருக்குது. கர்த்தர் சொல்லியிருக்காரு, என் அரிக்கட்டுகள் நிமிர்ந்து இருக்கும் அப்படின்னா நம்புறான். கர்த்தர் அந்த வார்த்தையை நிறைவேற்றுவாரு. நான் செய்கிற காரியங்களை பிளஸ் பண்ணுவாரு, இங்க தயவு உண்டாக்குவாரு. இன்னைக்கு அடிமையா இருக்கிறேன், கொஞ்ச நாள் என்ன பண்ணுவார்? என்ன அடுத்த லெவலுக்கு கொண்டு போவாரு, அப்புறம் உயர்த்துவார் நம்புறான். அதே போல மாறிட்டான் அவன். அப்ப அவன் உயர்வுக்கு அவனுக்குள்ள இருக்கிற ஆசை ரொம்ப முக்கியம். யோசேப்பு நம்ம அடிமையாவே வாழ்ந்து செத்து போயிடும் என்ன செய்யல நினைக்கல. கர்த்தரை பார்த்து தூக்கட்டும் அப்படின்னு நினைக்கல. யோசேப்பு ஆசைப்பட்டான். எதன்படி? கர்த்தருடைய வார்த்தையின்படி தேவரகமான ஆசையுடையவனாக இருந்தான். என் அரிக்கட்டுகள் நிமிர்ந்து நிற்கும். ஏழை லாசரு ஏழையா இருந்தது காரணம் என்ன? அவனுடைய ஆசை. அடிமையாக இருந்த யோசேப்பு அதிபதியாக மாற்றப்படுறது காரணம் என்ன? ஆசை, தேவரகமான ஆசை. எல்லா தேவ மனுஷங்களுக்குள்ளுமே அந்த மாதிரி ஆசை இருந்துச்சு பாருங்களேன். வாசிப்போம். 1 ராஜாக்கள் 8:17. இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தரின் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற விருப்பம் என் தகப்பனாய தாவீதின் இருதயத்தில் இருந்தது. எப்படி ஆசை பாருங்க. ஒரு சரியான சினிமா தியேட்டர் கட்டணும், அப்படி ஆசை இல்லை. பணம் வந்த பிறகு சினிமா தியேட்டர் கட்டணும் ஆசை இல்லை. என்ன ஆசை வந்திருக்கு? என்ன ஆசை இருக்கு? இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தரின் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற விருப்பம். என்ன சொல்லுங்க? ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற விருப்பம். நல்லா தேவரகமான ஆசை அது. ஆமென். அது எங்க இருந்துச்சு? என் தகப்பனாகிய தாவீதின் எத்தனை பேர் இருதயத்துக்குள்ள விருப்பம் இருக்குது? உங்க இருதயத்தில் விருப்பம் இருக்குதா? நான் நாளைக்கு என் பிள்ளைகள் இயேசுக்கு அற்புதங்களாகவும் அடையாளம் இருக்க வேண்டும். எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு, விருப்பம் இருக்குது? ஆமென்.
அவங்க ஆண்டவர் பற்றி மற்றவங்களுக்கு சொல்ல வேண்டிய எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது, அவங்க ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்க எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது. அந்த இருதயத்தில் விருப்பம் இருந்துச்சான். 18 வாசிங்க. ஆண்டவர் அதை கெட்டதுன்னு போடலை, என்ன போட்டு வாசிங்க. ஆனாலும் கர்த்தர் என் தகப்பனாகிய தாவீதை நோக்கி, என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற விருப்பம் உன் மனதிலே இருந்தது நல்ல காரியம்தான். கர்த்தர் வந்து தப்பா சொல்லலை, நல்ல காரியம்தான். என்ன ஒரு ப்ராப்ளம், நீ பண்ண வேணாம், ஏன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. நீ யுத்தத்துக்கு போய் ரத்தத்தை சிந்தி இருக்கிற, என் ஆலயத்தை யார் கட்டட்டும்? உன் கற்பப்பிறப்பா இருக்கிற சாலமோன் கட்டுவான். ஆண்டவர் சொல்லாரு, ஆகிலும் நீ அந்த ஆலயத்தை கட்ட மாட்டாய், உன் கற்பப்பிறப்பாய் இருக்கிற உன் குமாரனே என் நாமத்திற்கு அந்த ஆலயத்தை கட்டுவான். பாருங்களேன், ஆலயத்தை கட்டுறது மாத்திரம் யார் தீர்மானிக்கணும்? நினைக்கிற காசு இருக்கிறனால ஆலயத்தை கட்ட, நிறைய பேர் சேர்னால ஆலயத்தை கட்ட முடியாது, காசு வச்சதால ஆலயத்தை கட்ட முடியாது. அவர் நாமத்துக்கு ஆலயத்தை கட்டணும்னா அவர் அனுகிரகம் பண்ண வேண்டும். ஆலயத்தை கட்டணும்னா சும்மா கிடையாது, இட்ஸ் எ ப்ரிவிலேஜ். அந்த அனுகிரகத்தை கொடுத்துருக்காரு இந்த பூமியில். அவருக்குன்னு ஒரு ஆலயத்தை நம்ம கட்டுறோம் அப்படின்னா, நான் சொல்கிறேன், கர்த்தர் நமக்கு அந்த அனுகிரகத்தை கொடுத்துருக்கிறார். ஆமென். அப்போ இங்கே ஆலயத்தை கட்டுன்ற விருப்பம் தாவீதுடைய இருதயத்தில் இருந்துச்சு. அது ஆண்டவர் வந்து கெட்ட காரியம் சொல்லலை, அது நல்ல காரியம்தான். ஆனால் என் சித்தம் வேறமா இருக்குது அப்படி சொல்லிட்டார். ஒருவேளை நாம் சில காரியங்களை, சில விருப்பங்கள் உண்டாகும் போது இது நல்ல விருப்பமா தீய விருப்பமா இன்னும் கொஞ்சம் நாளில் காண்பிக்கிறேன். அதெல்லாம் வந்து அது வேறு டாப்பிக்கு. இன்னும் சொல்ல போனால் நான் சொல்கிறேன், நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கீங்க, புது சிஷ்யா இருக்கிறீங்க. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தார், புது சிஷ்யா இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. உங்களுக்குள்ள தீய விருப்பங்கள் ஆசைகள் வந்துச்சுன்னா அதை உங்களாலேயே என்ன செய்ய முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. உங்களுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா என்னவாக்கப்பட்டிருக்கோம், புது சிஷ்டியாக்கப்பட்டிருக்கோம். அதை ஈஸியாக செய்ய முடியாது, அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அச்சோ இது தீய விருப்பமாச்சே அப்படின்னு அது உங்களை தூங்க விடாது. ஏன்னா நீங்கள் ஆளை என்ன செஞ்சிட்டீங்க, மாறிட்டீங்க. என்ன சொல்லுங்க, நான் கிறிஸ்துவுக்குள் புது சிஷ்டியாக இருக்கிறேன், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. நீங்கள் எத்தனை பேர் அதை ஆழமாக நம்புறீங்க? பழசெல்லாம் ஒளிஞ்சு போச்சு, எத்தனை பேர் ஆழமாக நம்புறீங்க? இல்லைப்பா சார், பழசு கொஞ்சம் எட்டி எட்டி பார்க்குது. நீங்கள் ஆழமாக நம்புங்க, பழசு ஒளிஞ்சு போச்சு, எல்லாம் புதுசாகிடுச்சு. கர்த்தர் வந்து கல்லான இருத்தை எடுத்து போட்டு சதையான இருத்தை உள்ள வச்சுட்டார், வேற புதிய மனுஷனை எனக்குள்ள வச்சுட்டார். அப்போ வந்து தீய காரியங்கள் வந்து நான் வந்து ரொம்ப வாண்டடாக செய்ய முடியாது, ரொம்ப அது என்ன கஷ்டத்துக்கு உள்ளாக்கும். நல்லது மாதிரி தெரியுது, ஆனால் தப்பான விருப்பம் இருந்தால் எப்படியாவது கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆனால் நம்ம என்ன பார்த்துட்டு வர்றோம், இருதயத்தில் என்ன இருந்துச்சு, தாவீதுக்கு விருப்பம் இருந்துச்சு. அங்கே வாசிக்கல 2 நாளாகும் 1:11 வாசிங்க. சாலமோன்ட்ட கர்த்தர் பேசுகிறாரு. அப்பொழுது தேவன் சாலமோனை நோக்கி, இந்த விருப்பம் உன் இருதயத்தில் இருந்தபடியாமலும் நீ ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உன் பயங்கரின் பிராணனையும் நீடித்த ஆயுசையும் கேளாமல் நான் உன்னை அரசால பண்ணின என் ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்க ஞானத்தையும் விவேகத்தையும் நீ கேட்டபடினாலும் ஞானமும் விவேகமும் தந்திருக்கிறதும் அல்லாமல் உனக்கு முன்னிருந்த ராஜாக்களிலும் உனக்கு பின்னிருந்த ராஜாக்களிலும் இல்லாத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உனக்கு தருவேன் என்றார். இவ்வளவு ஞானம், ஐஸ்வர்யம், கனம், சம்பத்தை தேவன் ஏன் கொடுத்தாருன்னு கேட்டா அங்க போட்டிருக்கு, இந்த விருப்பம் உன் இருதயத்தில் இருந்தபடியால். ஒரு தேவரகமான விருப்பம் அவனுக்கு. பொதுவாக ஒரு மனுஷன்ட்ட வந்து உனக்கு என்னப்பா விருப்பம்னு கேட்டால் என்னப்பா கேட்பாங்க, ஒரு 3 பேர் இருக்காங்க, அவங்க என்ன பண்ணுங்க, தூக்கிடுங்க. பொதுவாக ராஜாட்ட கேட்டால் இவங்க ரொம்ப தொந்தரவு பண்ணுறாங்க ஆண்டவர், சத்துருக்களுடைய பிராணனை கேட்பாங்க. அப்படிலாம் ராஜாக்கு என்ன தெரியுமா ஆசை வரும், நான் சாகவே கூடாது, நீடித்த நாட்கள் இருக்குன்னு கேட்பாங்க. ஆண்டவர் பார்த்தாரு, அதையும் தாண்டி இவனுக்குள்ள தேவரகமான ஒரு ஆசை, நீங்க அரசால பண்ணின உங்க ஜனத்தை நான் ஒழுங்கா நடத்த ஞான உணர்வுகள் இருத்த தாரும், ஞானத்தை தாரும் கேட்டதுனால அது கர்த்தருக்கு எப்படி இருந்துச்சு, உகந்த விண்ணப்பமா இருந்தபடினால அதை மாத்திரம் கொடுக்கல, அதோட அடிஷனலா என்ன செஞ்சாரு, இது எல்லாவற்றையும் கொடுத்தார். இப்ப இவ்வளவே கர்த்தர் கொடுத்ததுக்கு ஒரு காரணம், இந்த விருப்பம் உன் இருதயத்தில் இருந்தபடியால். என்ன சொல்லுங்க, இந்த விருப்பம் என் இருதயத்தில் இருக்கிறபடியால். தனிப்பட்ட விருப்பம் இருக்கிறது நல்லது, இன்னும் கொஞ்சம் தேவரகமான விருப்பம் இருக்கணும். ஆமென். அவருக்காக நான் ஐஸ்வர்யனாக வேண்டும், அவர் ராஜ்யம் மூலமா கட்டப்பட வேண்டும், என் மூலமா அவர் நாம் மகிமைப்பட வேண்டும், என் மூலமா ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணப்பட வேண்டும். எல்லாம் உங்களை சுற்றி மாத்திரம் சொல்லக்கூடாது. யாரை மையமாக வச்சிருக்கணும், கர்த்தரை மையமாக வச்சு பெரிய ஆசைகளாக இருக்க வேண்டும். இப்போ
இப்போ வேதம் சொல்லுது, அப்பாவே எப்படி இருக்காரு? ஆசை உள்ளவா இருக்காரு. ஆசை இல்லாதவன என்ன சொல்றாரு? சீர்கட்ட வேண்டாரு. ஆசை உள்ளவங்களை மெச்சிக்கொள்றாரு, அவங்களுக்கு கொடுக்குறாரு. சரி, ஆசை எப்படிங்க வரும் அப்படின்னு கேட்டால் பைபிள் போட்டிருக்கு, பிலிப்பியர் 2:13 போட்டிருக்கு, தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்ய உங்களில் உண்டாக்குறவராய் இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் என்னில் உண்டாக்குறவராய் இருக்கிறார். எப்பவுமே நீங்கள் உங்கள் பிள்ளைகளுடைய விருப்பத்தை கொஞ்சம் கவனிக்கணும். அவங்க எதை ஆசைப்படுறாங்க, நீங்கள் கர்த்தர்ட்ட கொண்டு வந்தீங்கன்னா விருப்பத்தை கர்த்தரே வைப்பார். ஆமென். ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்க அந்த டிசையர், அந்த ஆசை, அந்த விருப்பம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கும் அவன் வாழ்க்கையில் செய்ய போகிறதுக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்குது. சாலமோன்ட்ட கர்த்தர் வந்து கேட்குறாரு, 1 ராஜாக்கள் 3:5 போட்டிருக்கு, கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியில் சொப்பனத்திலே தரிசனமாகி. எப்போ வராரு? ராத்திரியில் சொப்பனத்தில் வராரு. என்ன கேட்குறாரு? நீ விரும்புகிறத இடத்தில் கேள். இப்போ நீங்கள் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கீங்க, ஹலோ, நல்லா தூங்குறீங்க. அது சொப்பனத்தில் யார் வர்றா? கர்த்தர். அப்போ பார்த்து ஒன்று கேட்குறாருங்க, மகனே மகளே நீ விரும்புகிற இடத்தில் கேள் என்றார். நான் இப்போ கேட்குறேன் உங்ககிட்ட, இப்போ ஆண்டவர் உங்கள்கிட்ட கேட்குறாரு, மகனே மகளே நீ விரும்புகிற இடத்தில் கேள். எத்தனை பேர்ட்ட லிஸ்ட் இருக்குது? சில பேர் ஐயோ என்ன கேட்குறேன்னே தெரியலையே, அதை கேட்குறதா இதை கேட்குறதா, இதையும் அதையும் சேர்த்து கேட்குறதா, இதை கேட்டால் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கும், இதெல்லாம் கண்டுபிடிக்காமல் போயிட்டோமே. இப்படிலாம் சாலமோன் என்ன பண்ணல, அந்த நேரத்தில் கன்ஃபியூஸ் பண்ணிவிட்டு இந்த நீங்களும் வெல்லலாம் 1 கோடி அப்படின்னு வாங்கி அதில் வந்து ஃபோன் பண்ணுவாங்க பாருங்க. ஏதாவது தெரியல என்ன பண்ணலாம், ஃபோன் பண்ணிக்கலாம், லைஃப் லைன் மாதிரி. அது மாதிரி சொப்பனத்தில் எழுப்பிட்டவனே எனக்கு என்னன்னு தெரியலங்க, ஒரே பதட்டமாக இருக்குது, பொறுங்க நான் ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யலை, இந்த மாதிரி ஆண்டவர் வந்து கேட்குறாரு, என்ன சொல்கிறேன்னு தெரியல அப்படிலாம் சொல்லலை. நல்லா தூங்கிக்கிட்டு இருக்க சாலமோன்ட்ட ராத்திரியில் சொப்பனத்தை வந்து கத்த கேட்குறாரு, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள். நான் சொல்கிறேன், அதான் ஜெபம். நம்ம என்ன விரும்புகிறோமோ அதை கர்த்தரை கேட்குறது தான் ஜெபம். பக்கம் சொல்ல, நீங்கள் விரும்புகிறதை கர்த்தரிடம் கேட்பதே ஜெபம். அப்போ நான் சொல்கிறேன், விருப்பமே இல்லைன்னா என்ன இல்லை? ஜெபம் இல்லை. என்னன்னு சொல்கிறேன், உங்கள் விருப்பம் தான் விசுவாசமாக மாறும். 38 வருஷமாய் வியாதியஸ்தனா ஒருத்தன் படுத்து கொண்டிருக்கிறான். ஆண்டவர் அவன்கிட்ட வந்து கேட்கார், இயேசு கேட்கார், என்ன கேட்காரு? நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? ஏன்னா 38 வருஷமாச்சு, இனிமேல் சுகம் ஆனா என்ன, இதுவே நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது, இப்படியே போயிடுவோம். இனி பெருகிறா என்ன பெருகாட்டி என்ன, இனி வீட்டை கட்டினா என்ன கட்டாட்டினா என்ன, இனி கடன்லேருந்து வெளியே வந்து கடன் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்தா என்ன, இப்படி கடன்லையே போனா என்ன, ஏன்னா செட் ஆகி போச்சு. இவ்வளோ வருஷம் வந்துட்டோம் சொல்லுவாங்க இல்லையா, ரொம்ப தூரம் வந்துட்டேன், இனிமேல் மாற்ற முடியும், அப்படியே விட்டுருங்களேன் நான் போயிடுறேன்ற மாதிரி. 38 வருஷமாச்சு. ஆண்டவர் கேட்குறாரு, இல்லை இது ஏதோ பிரச்சனை இருக்குது, நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? அவன் சில எக்ஸ்கியூஸ் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். அது எக்ஸ்கியூஸ் சொல்கிறத விட அவன் நிலைமையை சொல்கிறான், இந்த மாதிரி நான் நினைக்க தாங்க செய்கிறேன், நான் எந்திரிக்குள்ளேயும் 10 பேர் போய் குளிச்சிடுறாங்க. அப்படியா? அப்போ உனக்கு விருப்பம் இருக்குல்ல, எழுந்து படுக்கை எடுத்துக்கொண்டு நட. சுகமாயிட்டான். பிரைஸ் தி லார்ட். ஆசை இல்லைன்னா என்ன இல்லை? விசுவாசம் இல்லை. விசுவாசம் இல்லைன்னா என்ன இல்லை? ஜெபம் இல்லை. ஜெபம் இல்லைன்னா எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போ எல்லாத்துக்கும் எது முதல்ல காரணம் வருது? விருப்பம். விருப்பம் தான் என்னவா மாறுது? ஃபெய்த்தாக மாறுது. இன்னொரு ஆள் இருக்கா, கானானிய ஸ்திரீ, பிசாசு பிடிச்சிருக்க தன்னுடைய மகளுக்கா இயேசுகிட்ட வர்றா. இயேசு என்ன பண்ணுறாரு? உதாசீனப்படுத்துறாரு. அவ யாரு? கானானிய ஸ்திரீ, புறஜாதியா. இயேசு சொல்றாரு, சீசர் கேட்குறாங்க, இவ கூப்பிட்டே இருக்கா, ஏசு ஏசுன்றாங்க, திரும்பி என்னன்னு கேளுங்க. சரி என்னம்மா சொல்லு அப்படி சொன்ன பிறகு, இந்த மாதிரி என் மகளுக்கு சுகம் வேணும். அவள் யாரும் கேட்டால் கானானிய ஸ்திரீ. ஏசு சொல்றாரு, காணாமற் போன இஸ்ரவேல் வீட்டாரத்திற்கு அனுப்பப்பட்டனே அன்றி மற்றபடி அல்லண்டர். நான் யாருக்கு அனுப்பப்பட்டிருக்கேன்? நான் மற்றவங்க சுகத்தை கொடுக்க முடியாது, பிதா என்ன அதற்கு அனுப்பவில்லை இப்போதைக்கு அப்படி சொல்லிட்டார். அப்படி சொன்ன பிறகு திரும்ப பின் தொடரா. அப்போ திரும்ப ஏசு சொல்றாரு, அவமானப்படுத்தாரு, உதாசீனப்படுத்தாரு. பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகள் போடுகிறது நல்லதல்லன்றார். உடனே பிடிச்சிட்டா, இந்த வாங்க பொறுங்க, சுகம் வந்து பிள்ளையின் அப்பம் தான், நான் ஏற்றுக்கிறேன், அவங்களுக்கு மாத்திரம்தான். இப்போ நான் என்னவா மாறிடுறேன்? நாய்க்குட்டியாக மாறிடுறேன். நாய்க்குட்டி எஜமானுடைய மேஜிலிருந்து துணுக்கிறாளே, தன் பசி ஆற்றிக்கொள்ளுமே, அது மாதிரி எனக்கு சுகத்தை கொடுங்கன்னு கேட்குறா. பின்னாடி தொடர்ந்து வர்றா. ஏசு சொல்றாரு, 2 காரியம் இருக்குதுல. ஒன்று, தொடர்ந்து பர்சீவ் பண்ணுறா. ஏன் பர்சீவ் பண்ணுறா தெரியுமா? எப்படியாவது என் மகன் என்னவாயிடணும்? சுகமாயிடணும். ஏசு என்ன தெரியுமா சொன்னார்?
நீ ரொம்ப விசுவாசம் வச்சிருக்கேன்னு சொல்லல. சிறியே, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது. பக்கம் சொல்லுங்க, சிறியே நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது. நீ ஆசைப்படுறபடியே உனக்கு ஆக கடவுது இயேசு நாமத்தினால. பைபிள் போட்டிருக்கு, நீதிமானுக்கு கொடுக்கப்படும். என்ன கொடுக்கப்படும்? சும்மா இருந்தால் கொடுக்கப்படும். நீதிமான் விரும்புகிறது அவனுக்கு கொடுக்கப்படும். இங்கே எத்தனை பேர் நீதிமானம் இருக்கிறீங்க? வெறும் நீதிமானம் இருக்கக்கூடாது, விரும்புகிற நீதிமானம் இருக்கணும். நீங்கள் விரும்புகிறது உங்களுக்கு என்ன செய்யப்படும்? கொடுக்கப்படும். காண்பிச்சு முடிக்கிறேன், என்ன விரும்புகிறேன்னு காண்பிச்சு முடிக்கிறேன். விருப்பத்துக்கும் விசுவாசத்திற்கும் ஜபத்துக்கும் பெரிய சம்பந்தம் இருக்கு. நமக்கு நல்ல ஒரு வசனம் தெரியும், மார்க் 11:23 போட்டிருக்கு. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளிடு போ என்று சொல்லி தான் சொன்னபடி நடக்கும் என்று தன் இதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். அது எதை பற்றி பேசுறார்? கீழே போட்டிருக்கு, ஆகையால் நீங்கள் ஜபத்தில் எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ. சரியான மொழி, ஆகையால் நீங்கள் ஜபத்தில் எவைகளை விரும்பி கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். விருப்பம் என்ன இல்லை, ஜபமே கிடையாது. விருப்பப்பட்டு தான் நம்ம என்ன செய்யணும்? அறிக்கையே பண்றோம். விருப்பப்பட்டு தான் ஜபிக்கிறோம். ஆமென். விருப்பப்பட்டாதான் பெற்றுக்கொள்ள முடியும். 2 வசனத்தை வாசிங்க போங்க. சங்கீதம் 40:16 வாசிங்க. உம்மை தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. வாசிப்போம். உம்முடைய ரட்சிப்பை விரும்புகிறவர்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா என்று எப்பொழுதும் சொல்வார்களாக. எத்தனை பேர் கர்த்தர் ரட்சிப்பை விரும்புறீங்க? ரட்சிப்பு இடத்துல நீங்கள் உங்களுக்கு தேவையை போட்டுக்கோங்க. சுகம், குடும்ப சமாதானம், பிள்ளைகள் வாழ்வு, பெருக்கம், ஆத்மாக்கள், எது வேணா போட்டுக்கோங்க. உயர்வு. உம்முடைய ரட்சிப்பை என்ன செய்யறவங்க? விரும்புகிறவர்கள். விரும்பணும். கர்த்தர் ரட்சிப்பு எத்தனை பேர் விரும்புறீங்க? இல்ல கர்த்தர் ரட்சிப்பு செய்யணுங்க. எனக்கு இந்த காரியத்தை ரட்சிப்பை செய்யணுங்க. காரியம் மாறல முடியணுங்க. அவர் ரட்சிப்பு பண்ணாருன்னா காரியம் மாறல முடியும். ஆமென். அதை விரும்புறேன். எத்தனை பேர் விரும்புறீங்க? ஆமென். அப்படி விரும்புறவங்க என்ன செய்யுங்க? சொல்லிக்கிட்டே இருங்க. எப்ப பார்த்தாலும் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்ன சொல்லுங்க? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சொல்லுங்க, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. திரும்ப சொல்லுங்க, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு மகிமை உண்டாகணும்னா உனக்கு நமக்குள்ள முதல்ல என்ன இருக்கணும்? விருப்பம் இருக்கணும். அவர் ரட்சிப்பே விரும்பாதவங்க போய் எப்படி இதை சொல்லுவாங்க? வசனத்தை அறிக்கை பண்ணணும்னா முதல்ல என்ன இருக்கணும்? விருப்பம் இருக்கணும். வசனத்தையே அறிக்கை பண்ண மாட்டேன்றீங்க. ஐஸ்வர்யத்தின் வசனத்தை அறிக்கை பண்ண மாட்டேன்றேன், சுகத்தின் வசனத்தை அறிக்கை பண்ண மாட்டேன்றேன் அப்படின்னா நீங்க என்ன செய்யலைன்னு அர்த்தம்? விரும்பவே இல்லை. ஐஸ்வர்யத்தின் வசனத்தை நம்ம அறிக்கை பண்ணல அப்படின்னா நம்ம என்ன செய்யல? ஐஸ்வர்யத்தை விரும்பலைன்னு அர்த்தம். விரும்பினா என்ன செஞ்சிருப்போம்? சொல்லியிருப்போம். நம்ம விரும்புறதுக்கும் அறிக்கைக்கும் பெரிய சம்பந்தம் இருக்குது. அறிக்கை ஏன் வரமாட்டேன்னு கேட்டா என்ன இல்லை? விருப்பம் இல்லை. இந்த காலை வேளையில் நம்ம எல்லாருடைய இருதயத்திலும் பரிசுத்த ஆவியானவர் அப்பாவின் ஆசையை வைப்பாராக. நல்ல விருப்பத்தை வைப்பாராக. சங்கீதம் 35:27 வாசிங்க. என் நீதி விளங்க விரும்புகிறவர்கள் கம்பீரித்து மகிழ்ந்து தமது ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா என்று எப்பொழுதும் சொல்ல கடவர்கள். முதல்ல எது வருது? என் நீதி விளங்க விரும்புகிறவர்கள். கர்த்தருடைய நீதி உங்க குடும்பத்தில் விளங்கும். என் குடும்பத்தில் விளங்கட்டும். ஆமென். இந்த சபையில் விளங்கட்டும், என் சரீரத்தில் விளங்கட்டும், உங்க பண விஷயத்தில் விளங்கட்டும். எது? கர்த்தருடைய நீதி விளங்கட்டும். விளங்க விரும்புறீங்க. என் நீதி விளங்க விரும்புகிறவர்கள் கம்பீரித்து மகிழ்ந்து தமது ஊழியக்காரனுடைய தமது பிள்ளைகளுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா என்று எப்பொழுதும் சொல்ல கடவர்கள். எல்லாம் சொல்லுங்க, என்னுடைய சுகத்தையும் செழிப்பையும் ஆரோக்கியத்தையும் தீர்க்காயசையும் சமாதானத்தையும் விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் விரும்பினா மாத்திரம் பத்தாது. அவர் விரும்பினால்தான் சொந்த குமாரனையே சிலுவையில் நிர்வாணமா தொங்க விட்டார். நான் ஐஸ்வர்யம் ஆக வேண்டும் என்று அவர் அவ்வளவு ஆசைப்பட்டனாலதான் சொந்த குமாரனையே சிங்காசனத்துக்கு கீழே இறங்க வச்சு வெறுமையாக்கி நிர்வாணமாக்கி சிலுவையில் தொங்க விட்டார். இப்ப எனக்கு மாத்திரம் விருப்பம் இல்லைன்னா எவ்வளவு கஷ்டம் பார்த்தீங்களா? எவ்வளவு பெரிய பிரச்சனை அது. ஆசையே இல்லைன்னா அறிக்கை இல்லை, ஆசையே இல்லைன்னா விசுவாசம் இல்லை, ஆசையே இல்லைன்னா ஜபமே இல்லை. ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணணும், நான் இருக்கிற தெருவில் ஒரு 10 பேர் ரட்சிக்கப்படணும். உங்கள் வாழ்நாளில் நான் அன்றைக்கே சொன்னேன், நான் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். உங்கள் மூலமாக உங்கள் வாழ்நாளில் ஒரு 10 பேர் ரட்சிக்கப்பட்டுட்டாலே நான் சொல்கிறேன் அது மிகப்பெரிய பாக்கியம். உங்கள் மூலமாக நீங்கள் போய் சுவிசேஷம் சொல்லி ஒரு 10 பேர் ரட்சிக்கப்பட்டாங்கன்னா
நீங்கள் பெரிய பாக்கியவானுங்க பாருங்க. நானும் அப்படி ஒரு கல்யாணத்துக்கு கூப்பிட்டு திருமணத்துக்கு கூப்பிட்டுருந்தாங்க என்ன. அவங்க ஜெபம் பண்ணிட்டே இருந்தாங்களாம். அவங்க ஹஸ்பண்ட் ரசிக்கப்படலை. அவங்க ஜெபம் பண்ண யாராவது ஒரு ஊழியக்காரன் அனுப்பிச்சு என் ஹஸ்பண்டுக்கு சுவிசேஷத்தை சொல்லுங்கன்னு ஜெபம் பண்ணிட்டே இருந்தாங்களாம். நான் திருமணத்துக்கு போயிருக்கேன். அவர் ஓரமாக பக்கத்தில் உட்காந்துருந்தார். நான் சும்மா விடுவோண்ணா. கத்தனக்கில் என்ன வச்சுருக்காரு? ஆசை வச்சுருக்காரு. யாராவது பார்த்தா என்ன சொல்லணும்? சுவிசேஷம் சொல்லணுன்ற என்ன இருக்கணும்? ஆசை இருக்கணும். கதை அடிக்கக்கூடாது. சரி எப்படி இருக்கீங்க? அப்படியா, சரி ஒரு டீயை சொல்லுங்க அப்படின்னு பேசாமல் என்ன சொல்லணும்? கொஞ்சம் நேரத்தில் எப்படியாவது யாரை பற்றி சொல்லிடணும்? இயேசுவை பற்றி சொல்லிடணும். சொன்னேன் பாருங்கள். அடுத்த வாரம் சர்ச்சுக்கு போயிட்டாரு. அன்றைக்கி ரசிக்கப்பட்டாருங்க. திரும்ப நடந்துக்கிட்டு இருக்கு. அன்றைக்கி நான் என்ன பண்ணுறேன்? உட்காந்து சுவிசேஷத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கொஞ்ச நேரம் தான் தேவன் தான் பயன்படுத்தினார். ஒருத்தர் சிக்கிட்டானா என்ன சொல்லிடணும்? சுவிசேஷம் சொல்லிடணும். கொஞ்ச நேரம் கிடைச்சாலும் கடகடன்னு. ஏன்னா அவங்க கொட்ட ஆரம்பிச்சாங்க நம்மக்கிட்ட. என்னத்தை பொழைச்சி என்னத்தன்றுவாங்க. நம்ம விடக்கூடாது. ஏய் நீ ஆரம்பிக்காத, வாயை மூடி டக்குன்னு கண்ட்ரோல் நம்ம எடுத்து என்ன பண்ணிடணும்? கொஞ்ச நேரத்தில் இயேசுவை நம்பி பாருங்க. வாங்க சர்ச்சுக்கு வாங்க, எங்கள் சர்ச்சுக்கு வாங்க. ஆண்ட வார்த்தையை பொதிக்கிறாங்க. தொடர்ந்து வந்து பாருங்க. இந்த கொஞ்ச நேரத்தை என்ன இயேசுவை கொடுத்துடணும். பஸ்ஸில் போகும்போது இயேசுவை பற்றி சொல்லிடணும். ட்ரெயினில் போகும்போது இயேசுவை பற்றி சொல்லிடணும். அது என்ன காரணம்? ஆசை. நான் திரும்ப சொல்கிறேன். இந்த ஆசை வந்து வல்லமையான சக்தி. எதிர்மறையான ஆசை இருந்துச்சுன்னா, கெட்ட ஆசை இருந்துச்சுன்னா, அதை போய் எப்படியாவது நிறைவேற்ற வேண்டும் என்கிற ஒரு ஃபோர்ஸ் என்ன செய்து உண்டாகுது இல்லையா? எப்படியாவது இந்த சினிமா பார்த்துறோம்னா என்ன செஞ்சிருது? எப்படியாவது அதை போய் அடைஞ்சிருன்ற. அது காரணம் என்ன? உள்ளே இருக்கிற ஆசை தான். எப்படியாவது என்ன செஞ்சிடணும்? ஆசை நிறைவேற்றன்னு தோணும். இதுவே நல்ல ஆசையாக இருந்தா என்ன சொல்ல வர்றேன்? ஆசை வந்து ஆவிக்குரிய மண்டலத்தை தொடுகிற அந்த வல்லமை எடுக்கிற ஒரு தொடர்பாக இருக்கிறது. ஒரு பெரிய ஃபோர்ஸுங்க. நான் ஆழமாக சொல்கிறேன். இப்போ ஒரு விஷயத்தை காண்பிக்க போகிறேன், கவனிங்களேன். பவுல் சொல்லுவார், நான் ரொம்ப ஆசைப்படுறேன்டார். சரியா? நிறைய வசனம் இருக்குது. ஆனால் ஒரு வசனத்தை காண்பிக்கிறேன் பாருங்களேன். அந்த ஒரு ஆசை எவ்வளோ பெரிய விஷயத்தை மேற்கொள்ளும் தெரியுமா? அவர் சொல்கிற அந்த ஆசை மரணத்தையே மேற்கொள்ளுகிறது. எதை? மரணத்தையே. வாசிங்க. நல்ல ஆசை எவ்வளோ பெரிய வல்லமையாக இருக்குது பாருங்களேன். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரத்தில் 21 வாசிப்போம். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். அதாவது ஒரு கிறிஸ்தவனுக்கு, கிறிஸ்துக்குள்ள மரிக்கிறவனுக்கு பிரச்சனையே இல்லை. ஏன்னா கிறிஸ்து ஜீவன ஆவியில் இருக்கிறதுனால வாழ்ந்தாலும் லாபம், ஒருவேளை மரித்தாலும் லாபம். ஆனால் தீர்க்காயசா வாழ வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. சாவு வந்து என்ன ஒன்றும் செஞ்சிட முடியாது. ஏன்னா சாவு எனக்கு ஆதாயம் தான். ஏன்னா நான் வந்து இந்த பூமியில் நன்றாக வாழ்ந்து கத்தருக்காக வாழ்ந்து மகிமைப்பட்டு தீர்க்காயசா வாழ்ந்த பிறகு எனக்கு சாவு வரும்போது, மரணம் வரும்போது அது எனக்கு என்னவா இருக்குது? ப்ரமோஷனாக இருக்குது, ஆதாயமாக இருக்குது. நான் எங்கே போயிடுறேன்? கிறிஸ்துக்கிட்ட போயிடுறேன். அந்த விதத்தில் அது ஒரு ஆதாயம். ஒரு கிறிஸ்துக்குள்ள முதிர் வயதில் மரிக்கிறவனுக்கு அது என்னது? ஒரு பெரிய பிளஸிங். ஏன்னா நான் ஆவியில் கிறிஸ்து எனக்கு ஜீவனாக இருக்கார். இப்போ அவர் சொல்றாரு, வாசிப்போம். அங்கே போட்டிருக்கு, ஆகிலும். அதாவது ஏற்கனவே வயசு ஆயிடுச்சு அவருக்கு. அவர் எங்கே போகலாம்? பரலோகத்துக்கு போகலாம். போனால் அவருக்கு சந்தோஷமா இல்லையா? சந்தோஷம் தானே. அங்கே யார் இருக்கா? இயேசு இருக்கார். சந்தோஷமா இருக்கும். இவங்க தொல்லையே தேவையில்லை. இப்போ அவர் சொல்லுவார், வாசிப்போம். ஆகிலும் சரீரத்தில் பிழைத்திருக்கிறதுனாலே என் கிரிகைக்கு பலன் உண்டாயிருப்பதால் நான் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னதென்று அறியேன். ஒன்று என்ன சொல்கிறேன்? இந்த சரீரத்தை விட்டு நான் வெளியே போய் எங்கே போயிடலாம்? பரலோகத்துக்கு போயிடலாம். அல்லது எங்கேயே இருக்கலாம், சரீரத்திலே பூமியில் இருக்கலாம். சரீரத்தை விட்டு வெளியே வந்துட்டு ஆவி எங்கே போயிடும்? பரலோகத்துக்கு போயிடும். சரீரத்துக்குள்ளே இருந்தாலும் எங்கே இருக்கலாம்? இந்த பூமியில் இருக்கலாம். 2 சாய்ஸ் இருக்குது எனக்கு. இப்போ வந்து இந்த சரீரத்தில் இருந்து சில கிரியைகளை நான் பண்ணால் அதுக்கு நிறையா பலன் இருக்குது. செத்து பரலோகத்துக்கு போகிறத விட இந்த பூமியில் இந்த சரீரத்தில் நான் வாழ்ந்தேன்னா அதில் மூலமாக கர்த்தருக்கு சில கிரியைகளை செய்யும் போது அதுக்கு நிறையா பலன் இருக்கு. ஆத்துமாதாயம் செஞ்சால் பலன் இருக்கு. கர்த்தர் நாமத்தில் மகிமைக்காக வாழ்ந்தா அதுக்கு பலன் இருக்கு. இப்போ நான் நெருக்கப்படுறேன். பரலோகத்துக்கு போவா இல்லை பூமியிலே இருக்கவா அப்படின்னு சொல்றார். வாசிப்போம். ஏனெனில் இவ்விரண்டினாலும் நான் நெருக்கப்படுகிறேன். தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு என்ன உண்டு? ஆசை உண்டு. அது அதிக நன்மையாக இருக்கும். அப்படி இருந்தும் நான் சரீரத்தில் தரித்திருப்பது உங்களுக்கு அதிக அவசியம். அவர் சொல்றாரு, நான் வந்து சரீரத்தை விட்டு தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவிட்ட போறதுக்கு என்ன இருக்குது? ஆசை. அந்த ஆசையை விட பெரிய ஆசை என்னன்னு கேட்டா, நான் பூமியிலிருந்து உங்களை ஆதாயம் பண்ண வேண்டும். ஆசை என்ன பண்ணிச்சு பார்த்தீங்களா? அவர் மரிக்கிறதையே தள்ளி போடுது. இப்போ நான் வரலங்க பரலோகத்துக்கு, நான் செய்ய வேண்டிய காரியம் நிறையா இருக்குது. நான் இங்கே இருந்து உங்களுக்காக வாழணுங்க. அந்த ஆசை சாவு அவரை தொட முடியல. அந்த ஆசை இருந்ததுனால
மரணம் அவரை தொட முடியும். அவர் முடிவு பண்ணிட்டாரு, நான் முடிவு பண்ணுறேன், எனக்கு செய்ய வேண்டிய வேலை என்ன இருக்குது, நான் சாக மாட்டேன், செத்தாலும் நான் எங்கே போய் கிறிஸ்து தான் போவேன். ஆனால் அந்த ஆசையை விட எனக்கு ஒரு பெரிய ஆசை இருக்குது. என் மூலமாக அநேக ஆத்மாக்கள் ஆதாயம் படப்பட வேண்டும், நிறைய சபைகள் ஸ்தாபிக்கப்பட வேண்டும், அந்த சபைகள் ஸ்திரப்பட வேண்டும், அந்த குடும்பங்கள் கட்டப்பட வேண்டும் என்கிற ஆசை எனக்கு அதிகமாக இருக்கிறதுனால நான் பரலோகத்துக்கு போகல, நான் எங்கே தான் இருப்பேன், பூமியில். இந்த ஆசை தான் பெரிய ஆசைன்னு சொல்கிறார். மரணம் தோத்துருச்சு, ஆசை ஜெயிச்சிருச்சு. கடைசி வசனம், எப்படி பாஸ்டர் ஆசை வரும்? ஏசாயா 55ஆம் அதிகாரம். தேவரகமான ஆசைகள் எனக்கு எப்படி வரும்? எல்லாம் சொல்லுங்க. ஆசை இல்லாமல் ஒரு ஆணியும். ஆமாம், வாசிப்போம். ஏசாயா 55ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, உன்னை பற்றி உன்னை குறித்து நீ நினைச்சிருக்க நினைவை விட என் நினைவு ரொம்ப பெருசு, நீ நினைச்சிருக்க வழியை விட என் வழி ரொம்ப பெருசு. எவ்வளோ பெருசு? பூமிக்கு வானம் எவ்வளோ உயரமாக இருக்குது அவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு சொல்கிறார். சொல்லிட்டு எதை பற்றி பேசிட்டு வர்றாரு? நினைவுகளை பற்றி பேசுகிறாரு, வழிகளை பற்றி பேசிட்டே வர்றாரு. இப்போ அடுத்து வாசிப்போம். மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கறது எப்படியோ. அதாவது வானத்திலிருந்து மழை வந்தால் என்ன செய்யும்? எதையோ ஒன்று அந்த பூமி என்ன செஞ்சிடும், சும்மா திரும்பாது. கரெக்டா? வானத்திலிருந்து மழை வந்தால் பூமியை நனைச்சு முளை கிளம்பும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அப்ப நினைவுகளை பத்தி பேசுற இந்த ஆண்டவர் இப்ப எதை பத்தி பேசுறாரு? அவருடைய வசனத்தை பத்தி பேசுறாரு. இந்த வசனம் எதை குறிக்கிறது? கர்த்தருடைய நினைவுகளை குறிக்கிறது. நினைவுனா வேற ஒன்றும் இல்லை, அவர் நம்மளை பற்றி வைத்திருக்கிற ஆசை, என்னெல்லாம் பண்ண நினைக்கின்ற ஆசை. இந்த வார்த்தையை வாசிக்கும் போது அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு, நான் உங்களுக்கு காண்பிச்சேன். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிவு அடையும் நான் சித்தமுள்ள இருக்கேன்னு நம்ம காமிச்சோம் இல்லையா? இப்போ நீங்கள் ஊரில் போய் கேட்டிங்கன்னா ஒரு பாஸ்டர் கிட்ட அவர் வேற மாதிரி சொல்லிடுவார். ஆனால் பைபிளில் அவர் சொன்ன வார்த்தையை வாசிக்கும் போது தான் ஆண்டவர் என்ன பிரியப்படுறதை கண்டுபிடிக்க முடியுது. ஆண்டவர் என்ன பிரியப்படுறதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஆண்டவரோட ஆசையை எப்படி கண்டுபிடிக்கலாம்? பிரியன் பாஸ்டர் கேட்டால் தெரியும். அப்படியா? இல்லை, பிரியன் பாஸ்டருக்கு என்ன செய்ய தெரியாது. பிரியன் பாஸ்டர் என்ன செய்யணும்? வசனத்தை வாசாதான் சொல்ல முடியும். ஆண்டவர் என்ன ஆசைப்படான்றதை எங்கே பார்க்கலாம்? ஆண்டவர் சொன்ன வார்த்தையில பார்க்கலாம். நிரூபிக்கிறேன், அங்கே போட்டு வாசிங்க. அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையானத்துக்கு திரும்பாமல், வாசிப்போம், அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். எது நான் விரும்புகிறதை செய்யும்? நான் அனுப்பின வார்த்தை, வசனம். என் வாயிலிருந்து புறப்படுகிற வசனம் அது என்ன செய்யும்? நான் விரும்புகிறதை செய்யும். அப்ப ஆண்டவர் சொல்ற வார்த்தையும் அவருடைய விருப்பமும் ஒன்று. இப்ப ஆண்டவர் உங்களை குறித்து வைத்த விருப்பத்தை நீங்க அறியணும்னா நீங்க என்ன செய்யணும்? அப்படியே வார்த்தைக்கு போகணும். ஆண்டவர் உங்க மேல வச்சிருக்க ஆசையை, உங்களை கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்ற ஆசையை நீங்க வேற யார்ட்டையும் கேட்கக்கூடாது. கம்மியா சொல்லிடுவாங்க. நீங்க ஏதாவது ஆசை சொன்னா, உனக்கெல்லாம் இவ்வளவு பெரிய ஆசை, உனக்கு இவ்வளவு ஆசை உனக்கு தேவையா? உனக்கு இருக்கிறது சும்மா இருக்க மாட்டியா? ஆனால் நாம் பைபிளுக்கு வந்தோம்னா அங்கே தான் தெளிவாக சொல்லியிருக்காரு, என்னை குறித்து அவருடைய ஆசை என்பது என்ன என்பது இந்த வார்த்தையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமை குறித்து வாசிக்கும் போது, ஈசாக்கை குறித்து வாசிக்கும் போது, யோசேப்பை குறித்து வாசிக்கும் போது, சாலமோனை குறித்து வாசிக்கும் போது, பரிசுத்த ஆவியானவர் அவர் தயவுள்ள சித்தத்தின்படி எனக்குள்ள விருப்பத்தையும் செய்யும் உண்டாக்குறவர் இருக்கிறார். நீங்கள் வந்து பிரசங்கத்தை கேட்கும்போது, பைபிளை வாசிக்கும்போது கண்டிப்பாக அந்த வசனத்திலிருந்து உங்களுக்குரிய சித்தத்தின்படி, உங்களுக்கு தேவன் என்ன சித்தம் வச்சாரோ அதன் அடிப்படையில் உங்களுக்கு என்னத்தை உண்டாக்குவார்? விருப்பத்தை கர்த்தரே உண்டாக்குவார். விருப்பத்துக்கு அப்புறம் தான் என்ன வருது? செய்கையே வருது. இன்னைக்கு சபைக்கு வந்தால் எத்தனை பேருக்கு விருப்பம் வந்திருக்குது? நீங்கள் பைபிளை வாச எத்தனை பேருக்கு விருப்பம் வரும்னு சொல்கிறீங்க? ஆமே. அப்போ தொடர்ந்து சபைக்கு வாங்க, தொடர்ந்து பிரசங்களை கேளுங்க, தொடர்ந்து பைபிள் என்ன செய்யுங்க? வாசிங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் தேவரகமான ஆசை உடலாக மாறுவீர்கள். உங்கள் மூலமாக தேவன், உங்கள் மூலமாக அப்பா அவர் ஆசையை நிறைவேற்ற சித்தமுள்ளதாக இருக்கிறார். நீங்கள் உங்களை குறித்து, உங்கள் பிள்ளைகளை குறித்து வைத்திருக்கிற ஆசையை விட அப்பா உங்களை குறித்து வைத்திருக்கிற ஆசை பெரிதாக இருக்கிறது.
சிறு பிள்ளைகளை நாம் ஆண்டவர் சமூகத்துக்கு, அப்பா சமூகத்துக்கு கொண்டு வந்தாலே போதும். நான் சொல்கிறேன், நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அவங்களுக்குள்ள நல்ல விருப்பங்களை ஆண்டவர் பதிச்சிருப்பார். ஆமென். எல்லா கரங்களை உயர்த்தி அப்பாவை ஸ்தோத்தரிப்போம். தகப்பனே, உமக்கு நன்றி. உங்கள் ஆசையெல்லாம் எழுதி இந்த வேதமாக, இந்த பைபிளாக கொடுத்தீங்களே, அதுக்காக நன்றி ஆண்டவரே. எங்களை குறித்து, எங்கள் பிள்ளைகளை குறித்து, இந்த ஊழியத்தை குறித்து, எதிர்காலத்தை குறித்து என்ன ஆசை என்பதை எங்களுக்கு நீர் வெளிப்படுத்தினபடியால் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் பிதாவே. இந்த வேதத்தின் மீது எங்களுக்கு பிரியம் பெருகட்டும். இதை நாங்கள் வாசிக்கட்டும் ஆண்டவரே. இந்த பிரசங்களை கேட்கட்டும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் தாமே உம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி இந்த சபையார் யாவருக்கும், எனக்கும், என் குடும்பத்தாருக்கு, எல்லாருக்கும் ஆண்டவரே உம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உண்டாக்குறதுக்கு ஆமக்கு நன்றி கர்த்தாவே. அப்படி செய்கிறீர். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.